ஹலோ ஹாபிஸ். என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, ஒரு பட்ஜெட் ட்ரோன் பில்ட் பண்ணால் அதை எவ்வளோ செலவுக்குள்ளே நம்ம முடிக்க முடியும் அப்படின்றது தான். ஸோ இந்த வீடியோவில் ஒரு பிகினருக்கு ஒரு பட்ஜெட் ட்ரோன் நம்ம பில்ட் பண்ணிடலாம். மொத்தமாக பில்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுது, அதை எப்படி பில்ட் பண்ணணும், எப்படி சாஃப்ட்வேர் போடணும், எல்லாத்தையுமே நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ட்ரோன் வந்து பெரிய ட்ரோன் கிடையாது, 3.5 இன்ச் ஃப்ரீ ஸ்டைல் ட்ரோன் தான். 3.5 இன்ச்சில் சினிவூப் பார்த்துருப்பீங்க. இது வந்து 3.5 இன்ச் ஃப்ரீ ஸ்டைல் ட்ரோன். நீங்கள் இதை வச்சு ட்ரைனிங்கும் பண்ணிக்கலாம், ஃப்ரீ ஸ்டைலாகவும் நீங்கள் ஓட்டிக்கலாம். ட்ரோனோட பில்ட் குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. இது வந்து பட்ஜெட் ட்ரோன் தான், ரொம்ப லோ குவாலிட்டி ட்ரோன் கிடையாது. பட்ஜெட்டில் இருக்கும், ஆனால் உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும். ஏன்னா ட்ரோனுன்றது சேஃப்டி வைஸ் நீங்கள் உங்கள் மைண்டில் எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு ட்ரோன் பில்ட் பண்ணுறப்பையும் அதனால் ரொம்ப லோ குவாலிட்டி விஷயங்கள் நீங்கள் போடாதீங்க. லோ குவாலிட்டி கிடையாது, இது வந்து லோ பட்ஜெட். அதனால் நம்ம இந்த பில்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற திங்ஸ் எல்லாமே பிராண்டட் தான். எதுவுமே நான் பிராண்டடு இல்லை ரொம்ப லோ குவாலிட்டியில் நிறைய திங்ஸ்லாம் கிடைக்குது, அந்த மாதிரி நம்ம எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஓரளவுக்கு எல்லாமே குவாலிட்டியான திங்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ண போகிற ஃப்ரேம், நான் வந்து ஆக்சிஸ் ஃப்ளையிங்லேருந்து சினியான் 3.5 இன்ச் ஃப்ரேம். இது நான் ஏன் 5 இன்ச் சூஸ் பண்ணாமல் 3.5 இன்ச் சூஸ் பண்ணேன்னா, பட்ஜெட் பில்டுன்றப்போ உங்களுக்கு 5 இன்ச்சுக்கும் 3.5க்கும் நிறைய வித்தியாசம் வரும். ஆனால் ஃப்ளையிங் டைம் பார்த்தீங்கன்னா கோப்ரோ போட்டிங்கன்னா ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரும். கோப்ரோ நீங்கள் போடலை அப்படின்னா ஒரு 5 to 6 மினிட்ஸ் வரைக்கும் இது பறக்கும். இந்த 3.5 இன்ச் ட்ரோனால் ஒரு கோப்ரோவை தாராளமாக லிஃப்ட் பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் எடுக்கனாலும் நீங்கள் கோப்ரோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஃப்ரேமு. இதுக்குள்ளே உங்களுக்கு எல்லா அசசரிஸும் கொடுத்துருவாங்க. பேட்டரி ஸ்ட்ராப் கூட 2 ஸ்ட்ராப் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரேமோட ரேட் வந்து 2750 ரூபா, 2750. UAV மார்க்கெட் பிளேஸ் அந்த வெப்சைட்டில் வாங்கினேன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இது வந்து பிடிக்கல, இன்னும் குவாலிட்டியாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3.5 இன்ச்சில் ஃபாக்ஸீர் அவைலபிளாக இருக்குது. அதில் 3.5 ப்ரொப்பல்லர்ஸும் போட்டுக்கலாம், 4 இன்ச் ப்ரொப்பல்லர்ஸும் போட்டுக்கலாம். இது வந்து ஃப்ளைட் கண்ட்ரோலர், ஆல்-இன்-ஒன் ஃப்ளைட் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து கெப்பார்சியிலேருந்து. இதோட மாடல் என்ன, டேக்கர் G4 35 ஆம்ஸ். நம்ம யூஸ் பண்ண போகிற மோட்டாருக்கு 35 ஆம்ஸ் தாராளமாக போதும். உங்களுக்கு மற்ற இதில் பார்க்குற மாதிரி ஃப்ளைட் கண்ட்ரோலர் தனியாக, ESC தனியாக வராது, எல்லாமே ஒரே போர்டில் வந்துடும். ரிசீவரு, வீடியோ டிரான்ஸ்மிட்டர், கேமரா, 4 மோட்டார்ஸு, GPS, LED, இதை மாதிரி எல்லாமே இதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் கெப்பார்சி பிராண்டுன்றதுனால உங்களுக்கு நல்லா டியூரபுளாக இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 5800. நீங்கள் ஸ்டாக் வாங்கினீங்கன்னா கூட 6500 கிட்ட வந்துடும். PDPலேருந்து F405 ஸ்டாக் இருக்குது, அது உங்களுக்கு 65 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அது மேபி உங்களுக்கு ஒரு ஓவர் பவர்டாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் இதை மாதிரி போகலாம். இல்லை PDPலேருந்து F405 மினி ஸ்டாக் இருக்குது, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி, 7300 கிட்ட வரும். ஸோ பட்ஜெட்டில் முடிக்கணுன்றதுனால நான் இந்த AIO ஆல்-இன்-ஒன் ஃப்ளைட் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஸ்டாக் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து மோட்டார்ஸ், EMAXலேருந்து 2004 3000 kV மோட்டர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 2000 kV மோட்டர்ஸ் கூட இருக்குது. ஏன் நான் 3000 செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு நம்ம 4S போட போகிறோம் இல்லையா, 4S வந்து கொஞ்சம் கேவி அதிகமாக இருந்ததுன்னா 4S பேட்டரிக்கு நல்லாயிருக்கும். இது கூட நல்ல கம்பெனி தான், US பிராண்டு, ரொம்ப நாளாக FPV ஃபீல்டில் இருக்கிறது இந்த பிராண்டு. பில்ட் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. நானே ஃபஸ்ட் டைம் இந்த மோட்டர் தான் பார்க்குறேன். இதுக்கு அடுத்தது போனீங்கன்னா HG LRC அந்த பிராண்டில் இருக்குது. அது வந்து 1300 கிட்ட வரும். கெப்பார்சியில் மோட்டார்ஸ் இருக்குது, PDPயில் 12mm மோட்டார்ஸ் இருக்குது. எனக்கு 1200 தான் வந்தது. ஸோ 4 மோட்டார் 4800 முடிச்சிச்சு, ப்ளஸ் 4800. ஸோ இது வரைக்கும் ஃப்ரேமு, ஃப்ளைட் கண்ட்ரோலர், அப்புறம் மோட்டார் மட்டுமே பார்த்தீங்கன்னா 13300 வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து வீடியோ டிரான்ஸ்மிட்டர். நான் வந்து PDP TX800 இந்த வீடியோ டிரான்ஸ்மிட்டர் சூஸ் பண்ணியிருக்கேன். முக்கியமான விஷயம் வந்து நம்ம பில்ட் பண்ண போகிறது வந்து அனலாக் FPV ட்ரோன். லாஸ்ட்டாக நம்ம சேனலில் வந்து 5 இன்ச் பில்ட் பண்ணோம் இல்லையா, அது வந்து டிஜிட்டல் FPV ட்ரோன். டிரான்ஸ்மிட்டர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும், இதில் வந்து அனலாக் தான். ஏன்னா டிஜிட்டல் நீங்கள் போனீங்கன்னா அதுக்கு மட்டுமே தனியாக நீங்கள் காகல்ஸுக்கும் வீடியோ டிரான்ஸ்மிட்டருக்கு மட்டுமே சேர்த்தே உங்களுக்கு மினிமம் 50000 ரூபா பட்ஜெட்டுக்கு மேலே வந்துடும், அதுக்கு மட்டுமே. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரோன் வேறு செய்ய வேண்டியிருக்கும். அனலாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீப்பாக முடிக்கலாம். ஒரு காகல்ஸும் டிரான்ஸ்மிட்டர், கேமரா, இது 3 சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15000 ரூபாய்க்குள்ள முடிக்கலாம். நான் வந்து இதில் அனலாக் வீடியோ டிரான்ஸ்மிட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். PDP TX800. 800ன்றது 800 மில்லிவாட்ஸ் பவர். இதில்
உங்களுக்கு 800 மில்லிவாட்ஸ் பவர்ன்றதுனால நீங்கள் ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு மேலே கூட நீங்கள் ஓட்டிக்கலாம். ஸோ ரேஞ்சும் நல்லா இருக்கும், ரொம்ப காம்பேக்ட் சைஸில் இருக்கும். உங்களுக்கு அதிலே அசசரிஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆண்டனா கனெக்டிங் கேபிள்ஸு ஒயர் எல்லாமே கொடுத்துருவாங்க. இந்த விடிஎக்ஸோட உங்களுக்கு ஃப்ரீயாக வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு சின்ன ஆண்டனா தான். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், அதில் இருக்கிற அந்த கன்வெர்ட்டர் இருக்கும், இந்த கன்வெர்ட்டரில் வந்து எஸ்எம்ஏ டைப் கனெக்டிங்கில் இருக்கிற ஒரு ஆண்டனாஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஸ்பீடிபியிலேருந்து 2 ஆண்டனாஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு ஆண்டனா போதும் ஒரு ட்ரோனுக்கு. ஒரு ஆண்டனா பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் கிட்ட ஆகும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு கம்மி விலை ஆண்டனாஸ் கூட இருக்குது. நீங்கள் ஹெச்ஜிஎல்ஆர்சியில் 400க்கு ஒரு ஆண்டனா இருக்குது. ஸ்பீடிபியோட ரேட் பார்த்தீங்கன்னா 3400. ஜெப்பார்சியில் இதோட ஆல்டர்னேட்டிவ் ஒன்று இருக்குது, அதுவும் 3000 கிட்ட வரும். பட்ஜெட்டில் இருக்கிற மாதிரி குவாலிட்டியான விடிஎக்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஆண்டனாவோட ரேட் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ். நெக்ஸ்ட் வந்து கேமரா. நான் வாங்கியிருக்கிறது ஃபாக்ஸிலேருந்து Predator 5. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 3500 ரூபாய். உங்களுக்கு இமேஜ் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ரன் கேம் இருக்குது. நீங்கள் அது போனீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இமேஜ் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து கேமரா சூஸ் பண்ணுறப்போ CMOS சென்சார் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் கலர் கான்ட்ராஸ்ட் நல்லாயிருக்கும். ஓட்டுறப்போ உங்களுக்கு எதாவது அப்டக்கிள்ஸ் வருது, ஒயர்ஸ்லாம் வருது, மரக்கிளைலாம் வருதுன்னா கொஞ்சம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கேமராலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓட்டுறப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஐயோ இதுக்கு பதிலாக அதை வாங்கியிருக்கலாமோன்ற நம்ம ரிக்ரெட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா போதும். அது ஒரு 2000 ரூபாய்க்குள்ளனா இது ஒரு 3000 ரூபாய் வரும். இல்லை கேமரா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாகவே வாங்குங்க. கேமரா வந்து 3500, 20,000 தாண்டிடுச்சு. ஸோ நம்ம இந்த பில்டை வந்து ELRS வெர்ஷன் பில்டு தான் பண்ண போகிறோம். அதனால் நான் ஒரு நேனோ ELRS ரிசீவர் வாங்கியிருக்கேன். ஜம்பர் அப்படின்ற பிராண்ட்லேருந்து ELRS ரிசீவரு. நீங்கள் வந்து ஜெப்பார்சி, HGLRC, அப்புறம் ஸ்பீடிபி ரிசீவர் கூட இருக்குது, ஐஃப்ளைட் ரிசீவர் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ELRS ரிசீவர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 1500 ரூபாய்க்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன ரிசீவர்னாலும் உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் வாங்கினது வந்து 1100 ருபீஸ். 1100 1100 டோட்டலாக 22,350. ஸோ அதுக்கப்புறம் பேட்ரிஸ். இது வந்து சைனா ஹாபிலைன் அந்த பிராண்டு. ஸோ 4S பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே சீப்பஸ்ட் வந்து இதுதான். இதோட ரேட் வந்து 1800 ரூபாய். 1550 mAh நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரோனால் இதுக்கு மேலே கண்டிப்பாக கேரி பண்ண முடியாது. நீங்கள் 850 mAhலேருந்து 1550 mAh வரைக்கும் எந்த பேட்டரினாலும் உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஜெம் ஃபேன்லேருந்து 3.5 inch ப்ரொப்பலர் ஹரிக்கேன் அப்படின்ற மாடலு. இப்போ நான் வாங்கியிருக்க மோட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ டைப் இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ப்ரொப்பலர்ஸ் வாங்கியிருக்கேன். நீங்களும் ப்ரொப்பலர்ஸ் வாங்குறப்போ அது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. இந்த மாதிரி ஒரு குட்டி அடாப்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நட்டு போகிற டைப்னா எந்த பிரச்சனை இல்லை, நீங்கள் எந்த மாதிரி ப்ரொப்பலர்ஸ் கூட வாங்கிக்கலாம். ஸ்க்ரூஸ் போகிற மாதிரினா கொஞ்சம் ப்ரொப்பலர்ஸ் பார்த்து வாங்க. ஒரு செட்டோட ப்ரொப்பலர் ரேட் வந்து 200 ருபீஸ். இது இல்லாமல் டிரான்ஸ்மிட்டர் இருக்குது, காகிள்ஸ் இருக்குது. இருக்கிறதுலே கம்மி விலையில் கிடைக்கிற ELRS ரேடியோ மாஸ்டர் பேக்கெட்டு அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 6200 ரூபாய் இப்போ மார்க்கெட்டில் ELRS வெர்ஷன். இது இல்லாமல் காகிள்ஸ் நாங்கள் வாங்கியிருக்கிறது ஈச்சின் அப்படின்ற பிராண்ட்லேருந்து EV800 DM. அதோட கம்மி விலை காகிள்ஸ் கூட கிடைக்குது. ஆனால் அதில் வந்து டைவர்சிட்டி ரிசீவர் இருக்காது. டைவர்சிட்டி ரிசீவர் அப்படின்னா ஒரே காகிள்ஸில் 2 வீடியோ ரிசீவர் இருக்கும். அது பேர் தான் டைவர்சிட்டி. மற்ற காகிள்ஸில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரே ரிசீவர் தான் இருக்கும். கம்மி விலைக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரே ரிசீவர் தான் இருக்கும். அதனால் உங்கள் காகிள்ஸ் வந்து டைவர்சிட்டி காகிள்ஸான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா டைவர்சிட்டி காகிள்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னல் கெயின் நல்லாயிருக்கும். ஏன்னா 2 ரிசீவர் இருக்கும், 2 ஆண்டனாஸ் இருக்கும். 2 ஆண்டனா இருக்கிறதுனால டைவர்சிட்டி சொல்ல முடியாது. சில இது ஒரே ரிசீவரில் 2 ஆண்டனாஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டனாஸ் இருக்கும், 2 ரிசீவர் இருக்கும். எந்த ரிசீவருக்கு உங்களுக்கு சிக்னல் நல்லா கிடைக்குதோ அதில் இருக்க வர வீடியோ ஃபீட் அதை யூஸ் பண்ணிக்கும். ஸோ அது பேர் தான் டைவர்சிட்டி. டைவர்சிட்டிலேயே உங்களுக்கு இருக்கிறதுல கம்மி விலை பார்த்தீங்கன்னா ஈச்சின்லேருந்து அந்த EV800 மாடல் தான். அதிலே பார்த்தீங்கன்னா EV800D இருக்குது. அது வந்து ஸ்க்ரீன் சைஸ் கொஞ்சம் 5 inch வரும். நாங்கள் வாங்கியிருக்கிறது வெறும் ஸ்க்ரீன் சைஸ் வந்து 3 inch தான். ஸோ பட்ஜெட்டில் முடிக்கணுன்றதுனால அந்த காகிள்ஸ் வாங்கியிருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம், காகிள்ஸ் வந்து ஆனலாக் தான். இந்த கம்ப்ளீட் பில்டு வந்து ஆனலாக் பில்டு தான். ஸோ அதோட ரேட் வந்து 10,800. நீங்கள் இதை விட சின்ன ட்ரோன் செஞ்சாலும் உங்களுக்கு இதே பட்ஜெட் தான் வரும். பெரிய வித்தியாசம் எதுவுமே இருக்காது. ஸோ ஒரு பட்ஜெட் ட்ரோன் பில்ட் பண்ணணுன்னாலே நீங்கள் மினிமம் 40,000 எடுத்து வச்சா மட்டும்தான் ஒரு குவாலிட்டியான ஒரு பட்ஜெட் ட்ரோன் உங்களால் பில்ட் பண்ண முடியும்.
அதே மாதிரி நீங்கள் வாங்குற டிரான்ஸ்மிட்டரும் காகல்ஸும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். காகல்ஸும் டிரான்ஸ்மிட்டரும் ட்ரோன்ஸுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஏர்ப்ளைன் செஞ்சுக்கலாம், ரிமோட் கார் செஞ்சுக்கலாம், போட் செஞ்சுக்கலாம். அதனால் உங்களுக்கு அது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரோனுக்கு உங்களுக்கு ஒரு 22,000 எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். டிரான்ஸ்மிட்டரும் காகல்ஸும் சேர்த்து டோட்டலாக 40,000 வருது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக பில்டுக்கு போயிடலாம்.